சூரியன் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு வருகின்ற காலத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த மாதம் கேது பகவான் இருக்கும் போது சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகங்களின் சேர்க்கையும் அதனுடைய 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல சூரியனாகப்பட்டவர் ஆட்சி பெறுகிறார். பாக்கியஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருவருடைய பாவ புண்ணியங்களை அளவுகோலாக அளவு செய்யக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகளும் தீமைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஆன்மீக ரீதியான சில வளர்ச்சிகளை கொடுத்திருக்கோம். எந்நேரமும் ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு போறது, அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுலா போகணும்னா ஆன்மீக சுற்றுலா போறது, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தெய்வ பிரார்த்தனைகளை வச்சுக்கிறது, நேர்த்தி கடன்களை வச்சுக்கிறது, இந்த மாதிரியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் சூரியன் அந்த 9ஆம் இடத்திற்கு மாற்றம் செய்து வர்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆன உடனேயே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயர்ந்த பதவிகள், உயர்ந்த ஒரு பொருளாதார வாய்ப்புகள் இது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரம். அது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துதா இல்ல இவர்களுடைய கால சூழ்நிலையே அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியனுடைய அந்த ஆட்சி நிலைக்கு வரக்கூடிய அந்த பெயர்ச்சியினால இந்த மாதிரியான சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையில ரொம்ப பொறுப்போட இருப்பாங்க. இவர்கள் எந்த இடத்துல உயர்ந்த ஒரு பதவிகளை அடைகிறாங்களோ அடையலையோ அது அடுத்த கட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ ஒரு திறம்பட செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனா கடந்த ஒரு 6 மாத காலமாக பாத்தீங்கன்னா இவர்கள் நல்ல ஒரு திறம்பட செயல்பட்டும் அங்க இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இல்லாம இருக்கு. அதற்குண்டான சில அமைப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தலைமை பொறுப்பு எல்லாமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணாம இருந்தாலும் அந்த தலைமை பொறுப்பு, அந்த தலைமை பண்பு அப்படின்றது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு காம்படிட்டர்ஸ் அதிகப்படியாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாரையுமே சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இந்த இடத்துல அந்த தனுசு ராசி என்பர்கள் அதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில்முறை போட்டிகளை நீங்க முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில பொருட்களினுடைய தட்டுப்பாடு இருந்தது அப்படின்னா அதற்குண்டான மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்த தொழிலாளர்கள் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த தொழிலாளர்களை மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்படி அந்த தொழில்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரு மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்து அந்த தொழிலை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அப்போ அந்த தொழில்ல எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தொழில்ல மிகவும் ஏற்றம் நிறைந்த ஒரு காலங்களாக இருக்கும். அந்த ஏற்றம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய தொழில் கட்டமைப்புகள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு வெற்றி படிகளை தொடுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல தொழில் ரீதியான கடன்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கடனை ஓரளவு ஒரு 3ல் 1 பங்கை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா
இந்த தனுசு ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 5 வருடங்களாக கடனுடைய அளவு அப்படின்றது அதிகரிச்சு இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகளை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு ஆதாயமான ஒரு நேரமாக தான் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்க போது. சொந்தமாக வீடு, நிலங்கள், வண்டி, வாகனம் இது எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு திடீர் யோகங்களும் திடீர் பணவரவுகளும் இதனால் வரைக்கும் வராத சில வருமானம் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குழந்தைகள் மேற்படிப்புக்காக சில முயற்சிகள் செய்யறாங்க அப்படின்னா தாராளமா அதற்குண்டான ஒரு விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், அடுத்த கட்ட உயர்க்கு படிப்பை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போய் MS இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அங்கேயே உங்களுடைய லைஃபும் செட்டில் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரம். இங்க வெளிநாட்டுல வந்து படிச்சு முடிச்சாச்சு, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அதற்குண்டான ஒரு வேலை வாய்ப்புகளும் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் முழுமையான ஒரு மாற்றங்களை இந்த சூரியனுடைய பெயர்ச்சி இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தகப்பனார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு தகப்பனார் ஏதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கடன் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த இடத்துல சில நெருக்கடிகள் கண்டிப்பாக வரும். கடன் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல வழக்குகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வியாதியினுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி அந்த தகப்பனார் வழியில இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டுமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி சில நெருக்கடியான விஷயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு மேக்சிமம் பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு தசை, குரு தசை இந்த 2 தசாபுத்திகள் தான் இருக்கும். இந்த தசாபுத்தியில உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பை பொறுத்து இந்த கோச்சார சூரியன் எப்படி செயல்பட போகுது அப்படின்ற பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.